பாஸ்கு காலத்தின் 40ஆம் நாள் வாக்கு. இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் சிந்திக்கிற போது, பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது திருத்தூதர் பணியில இப்படி சொல்லப்படுகிறது. காட்சியில ஆண்டவர் தோன்றி அவருக்கு, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை, இந்நகரில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று அவருடைய பணியில உறுதிப்படுத்துகிறார் ஆண்டவர். அதே போல நற்செய்தி வாசகத்திலே யோவானது இயேசுவின் பிரியாவிடை செய்தியாக கொடுத்து கொண்டிருக்கிற வேளையில, நீங்கள் என்னை மீண்டும் காணும் பொழுது உங்கள் உள்ள மகிழ்ச்சி அடையும், உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. இப்படி தொடர்ந்து ஆண்டவர் இயேசு அவரது போதனையாலும் மேலும் திருத்தூதர்களுக்கு கொடுக்கிற அறிவுரைகளாலும் பணிகளில வாழ்வில எதிர்நிலைகள் வந்தாலும் தொய்வில்லாமல் போய்கொண்டே இருங்கள், உங்களை நான் உறுதிப்படுத்துகிறேன். அழுகை இருக்கும், புலம்பல் இருக்கும், துன்பம் இருக்கும், அத்தனையிலும் அவற்றையெல்லாம் காலம் சிறிது நேரம்தான் நமக்கு கொடுக்க முடியும். ஆனால் நிரந்தரமான மகிழ்ச்சியை நான் கொடுக்கிறேன், பாதுகாவலை நான் கொடுக்கிறேன், எனக்குரிய மக்கள் பலர் இருக்கிறார்கள், அவர்கள் உங்களை பார்த்துக் கொள்வார்கள் என்று ஆக்கபூர்வமான ஆதரவை ஆண்டவர் இயேசு தன் பணியாளர்களுக்கு சொல்லுகிற பொழுது, அவரை நம்புகிற பிள்ளைகளாகிய நாம் அத்தகைய பாதுகாப்பின் பேற்றினை உணர்வோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், பாதுகாக்கிறார். நம்முடைய சூழலில் நாம் எப்படி பணி செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஆனால் சூழ்நிலை எப்படி மேற்கொள்வது என்பது அவரே பார்த்து கொள்ளுகிறார். அந்த பணியின் இறுதியில மகிழ்ச்சி என்கிற ஆசை நமக்கு உண்டு என்பதை உணர்த்துகிற போது மகிழ்ச்சியை கொடையாக பெற்றுக்கொண்டு தக்க வைத்துக் கொள்வோம். வினாக்களாக, ஆண்டவரது பாதுகாப்பை நான் நம்புகிறேனா? அடுத்து, அவர் கொடுக்கிற மகிழ்ச்சி இது நிரந்தரமான மகிழ்ச்சி என்பதை உணர்ந்து அதை பாராட்டுகிறேனா? சிந்திப்போம். அல்லேலூயா.